My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. April 1th தேதி புதிய மாதம், புதிய ஆரம்பம், நியூ ஃபினான்ஷியல் இயர். நம்மளுடைய டேனியல் ஹப் அகாடமி சேனல்லையும் புதிய ஆரம்பங்களும் புதிய மாற்றங்களும் இந்த மாதத்துலேருந்து இருக்க போகுது. நீட் 2022 எக்ஸாமினேஷனுக்குரிய டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க மாணவர்கள், அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் போட்டு எஃபர்ட்ஸ் போட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக நம்மளுடைய டேனியல் ஹப் அகாடமி சார்பாக நீட் 2022 எக்ஸாமினேஷனுக்காகவும் ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன்ஸ்க்காகவும் இந்த NCERT டாபிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைன் பை லைன் NCERT டாபிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். ஸோ NCERT டாபிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இல்லை ஜேடபிள்யூஆக இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்கள், அட் த சேம் டைம் ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள், ஆல்ரெடி எழுதின மாணவர்கள் எல்லாத்துக்குமே NCERT டாபிக்ஸை பற்றி தெளிவான ஒரு ஐடியா இருக்கும். புதுசாக நீட் எக்ஸாமினேஷனை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த NCERT டாபிக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொஞ்சமாக சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். பொதுவாக இந்த நீட்டாக இருக்கட்டும் ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் 70 முதல் 80% வரைக்கும் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா NCERT டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி NCERT டாபிக்ஸும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேயும் ஒரு சில ஒற்றுமைகள் இருந்தாலும் சில வேற்றுமைகள் இருந்தாலும் கூட NCERT டாபிக்ஸை நம்ம படிக்கும்போது அது இந்த மாதிரியான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி இல்லை ஜேடபிள்யூ ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி NCERT டாபிக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக நம்மளுடைய டேனியல் ஹப் அகாடமியில் இருந்து நீட் 2022 எக்ஸாமினேஷனுக்காக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த 2 சாப்டர்ஸ்னுடைய NCERT டாபிக்ஸ் லைன் பை லைன் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நம்மளுடைய சேனலில் கன்வியூஸாக வந்துகிட்டே இருக்கும் போது வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஃபிசிக்ஸ் ஸ்டாண்டர்ட் 12th, அதாவது 12th ஸ்டாண்டர்டுடைய NCERT டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் கண்டினியூஸாக லைன் பை லைன் நம்ம பார்க்க போகிறோம். நாள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சார், இன்னும் ஒரு 107 நாளோ 106 நாளாக தான் இருக்குது சார், இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த வீடியோஸினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சில கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NCERT டாபிக்ஸை லைன் பை லைன் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் NCERTயில் சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிசிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸில் NCERTயில் சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் நம்ம வந்து கன்வியூஸாக பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் NCERT டாபிக்ஸ்லேருந்து வரக்கூடிய பாசிபிள் MCQ கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்வியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த NCERT டாபிக்ஸ் ஒவ்வொரு சாப்டர் முடித்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் பி கண்டக்டிங் எ டெஸ்ட் சீரிஸ். ஸோ இந்த NCERT டாபிக்ஸில் நம்ம பார்த்த டாபிக்ஸில் இருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறத வச்சு ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் நடத்துகிறோம். ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய டேட்டா மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். டெஸ்ட் சீரிஸ்னுடைய லிங்க் வந்து அட் த டைம் ஆஃப் டெஸ்ட் நடக்கும்போது நம்ம வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனி வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுனுடைய லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய MCQs பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போகிறோம், நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்க்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நீட் எக்ஸாமினேஷனுக்காக ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கும், நிறைய இடங்களில் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் சீரிஸையும் நம்மளுடைய வீடியோஸும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம எடுக்கிற எல்லா எஃபர்ட்ஸும், நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருது. நிறைய மாணவர்கள் சார் நீங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனே வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா பெல் ஐக்கான் அப்பப்போ ஆன் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 12th ஃபிசிக்ஸ் NCERT டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரான எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீட் 2022 இருக்கட்டும் இல்லை ஜேடபிள்யூ இருக்கட்டும், நீங்கள் எய்ம் பண்ணி வச்சிருக்கிற மார்க்கை விட இன்னும் அதிகமான மார்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.